ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெட்டி பையன். இந்த வீடியோ எதை பற்றினா லைவ் வீடியோ போடுவது எப்படி. என்னடா 10 வருஷத்துக்கு முன்னாடி போட வேண்டிய வீடியோ இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட நண்பர்கள் அல்லது நம்ம லைவுக்கு போய் பார்க்கக்கூடிய தோழிகள், தோழர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் லைவ் போடுறதுல நிறைய குழப்பத்தோடு தான் இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ளேயும் நிறைய திறமைகள் மறைஞ்சிருக்கலாம். பின்னாடி வந்து பெரிய செலிபிரிட்டி ஆகலாம். பட் ஒரு சின்ன ஸ்டார்டிங்கில் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால அவங்களோட இந்த யூடியூப் லைஃப் வந்து பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? அதனால் நமக்கு தெரிஞ்சதை நமக்கு ஆஹா ஓஹோ எனக்கு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் தெரியும் அப்படின்னு வந்து நம்மளும் பெருமை பிதிக்கக்கூடாது. பட் நமக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தவங்களும் சொல்லித்தரதில் எந்த தவறும் கிடையாது. ஆகவே லைவ் எப்படி போடுறது அப்படிங்கிற விஷயத்தையும், அடுத்தவங்க லைவை நம்ம பார்க்கும்போது என்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஷார்ட்ஸ் ப்ளஸ்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணதீங்க. ஹாய், நான் தான் உங்களோட வெட்டி பையன், பயப்படாதீங்க, ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே வந்து வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து இந்த லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 50 சப்ஸ்கிரைபர் வேணும். 50 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸோ அல்லது ஃபுல் லென்த் வீடியோவோ நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணணும். அது அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. ஸ்பெஷல் எஃபெக்ட் எதுவும் போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலும் அல்லது ஐஃபோன் மொபைலும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்டும் இருந்தால் போதும். நீங்கள் வந்து தாராளமாக ஷார்ட்ஸ் அண்ட் ஃபுல் லென்த் வீடியோ போடலாம். இப்போ வந்து நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்துருச்சு. இப்போ லைவ் எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் போஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ லைவை நான் தான் அது வரைக்கும் வந்துட்டேனே, அதுக்கப்புறம் என்னென்னு தானே சில குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டு பிக்கரு, ஹைடு வீடியோ, ஹைடு மியூட் பண்ணுறது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அது கூட தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைவ் போகிறது வேஸ்ட்டு. பட் அவங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். எனக்கு தெரியாது ஏதாவது இருக்கா, அதனால தான் நான் அந்த வீடியோ பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீச் டச் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் வந்து பாலிஷாக பவுட்ரு போட்ட மாதிரி தெரியும். அப்படி இல்லை நான் நேச்சராகவே வந்து பியூட்டியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஆன் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ எனக்கு முகத்தை காட்டி வீடியோ போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது ஒன்றை காட்டி போடலாம். அப்படி இல்லாட்டினா கீழே வந்து 4வது ஆப்ஷனாக வீடியோ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான வீடியோவும் காட்டாது. நீங்கள் வந்து வாய்ஸ் மட்டுமே பேசலாம். இதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், டைரெக்டாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, ஓகேவா? இங்கே நான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து விசிபிலிட்டி ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே நீங்கள் போடக்கூடிய லைவுக்கு வந்து டைட்டில் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஒருவேளை ஒரு பெட்டரான ஒரு லைவ் போட போகிறீங்க, ஒரு திருவிழா, ஒரு ஃபங்க்ஷனை ஏதாவது கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஹெட்லைன் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்தில் ஒரு பென்சில் ஐக்கான் ஒன்று இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் போட போகிற வீடியோவுக்கு ஒரு என்ட்ரு கவராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதோ அல்லது உங்களோட பிக்சரவே ஏதாவது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பிக்சரவோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பூமி உருண்டை மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் விசிபிலிட்டின்னு சொல்லி இருக்கும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் மெம்பர்ஸ் ஒன்லி அன்லிஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மெம்பர்ஸ் ஒன்லி அன்லிஸ்டட் இதெல்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா இப்போ பேசிக் தான் நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பப்ளிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க, ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் ரெக்யூஸ்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வந்து உங்கள் வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைகளுக்கான வீடியோவா அல்லது குழந்தைகளுக்கு சேராத வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைகளுக்கான வீடியோன்னு செலக்ட் பண்ணி போடுறதா இருந்தால் முழுக்க வந்து குழந்தைங்க மட்டுமே பார்க்கக்கூடிய கண்டென்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் பதிவு பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களோட சேனலுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்பொழுதுமே நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா
சப்போஸ் நீங்கள் குழந்தைங்க பார்க்க தேவையில்லாத சில காட்சிகளையும் நீங்கள் காட்டும் பொழுது அது வந்து எந்த விதமான இடையூறும் உங்கள் சேனலுக்கு ஏற்படாது. அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து இந்த நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அட்வான்ஸ்டு அப்படின்லாம் இருக்கும். நீங்கள் அது தேவையில்லை, நம்ம பேசிக் மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு, இந்த கோ லைவ் டுகெதர் அப்படிங்கிறத ஆன் பண்ணுறாங்க. அது ஆன் பண்ணுறது மிக மிக தவறு. அது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களோட நண்பர்களோடையோ அல்லது உங்கள் லைவுக்கு வர்றவங்களோடையோ சேர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட உங்களோட லைவை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரே வியூவில் வந்து 2 பேரும் சேர்ந்து வேறு வேறு இடத்துல இருந்து லைவ் போடுறதுக்கான லைவுக்கு பேர் தான் கோ லைவ் டுகெதர் அப்படிங்கிற ஒரு லைவ். நீங்கள் அதை வந்து எதுக்காக ஆன் பண்ணுறீங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்து அதை ஆன் பண்ணி லைவ் போடுறாங்க. அது அப்படி நீங்கள் டுகெதர் லைவ் போடுறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பின்னாடி நான் வந்து சொல்கிறேன். பட் இப்போ வந்து அதை வந்து ஆன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி லைவ் போடுறீங்க அப்படிங்கிறதையும் டிஸ்கிரிப்ஷனில் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹேஷ்டேக் கொடுத்து லைவ் தமிழ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கவர்ச்சிகரமான இது பண்ணிக்கலாம். லொக்கேஷன் வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படிங்கிற லொக்கேஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த க்ரீன் காஸ்ட்டு, இந்த ஷெட்யூல்டு ஃபார் லேட்டர், டேக் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் போக போக கற்றுக்கலாம். இப்போ வந்து பேசிக்காக லைவ் போடுறதுக்கு இந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு புரியலைன்னா இந்த வீடியோ வந்து மறுபடியும் கேட்டுக்கங்க. ஓகேவா? நான் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன், மறுபடியும் கேட்டுக்கங்க. இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா? விசிபிலிட்டி பப்ளிக் கொடுத்துட்டீங்க, நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துட்டீங்க, கோ லைவ் டுகெதர் இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து நல்லா லைவ் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், உங்களோட நண்பர்கள் நல்லா பழக்கமானதுக்கப்புறம், இல்லை உங்களோட நண்பர்களோட யார் கூடயாவது சேர்ந்து நீங்கள் லைவ் போடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த கோல் லைவ் டுகெதராக ஆன் பண்ணினா போதும். அது வரைக்கும் நீங்கள் ஆன் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோல் லைவ் கொடுக்கணும். ஓகேவா? கோல் லைவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களுக்கு லைவ் ஸ்டார்ட் ஆயிரும். இது வரைக்கும் ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லைவ் வந்து ஓடுது. இப்போ உங்களுக்கு லைவ் எப்படி போடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்துடுங்க. இந்த மேலே வந்து ஃபஸ்ட்டு கார்னரில் இன்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வெளியில் போகிறதுக்கு கேட்கும், வெளியில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் லைவ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலரோட லைவ் வந்து காட்டாது. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப தம் கட்டி பேசிகிட்டு இருக்கேமே, ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் வீடியோ வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்கிறதுக்காக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நாம் ஒரு லைவுக்குள்ளே போகிறோம். முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்குவோம், செலக்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க முதல்ல லைவ் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இல்லையா? பாருங்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிறவங்க. இந்த லிஸ்ட்டில் போய் பார்த்தோம்னா நம்மளோட நெருங்கிய நண்பர்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெட் கலரில் காட்டும். அப்படி அவங்க லைவ் போடல அப்படின்னு சொன்னால் ப்ளூ கலரில் காட்டும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சுதா அப்படிங்கிறவங்க வந்து லைவ் போட்டிருக்காங்க. இப்போ அந்த லைவுக்குள்ளே போவோம். இப்போ லைவுக்குள்ளே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோடதில் லைவ் வந்து டுகெதர் லைவ் போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து இவங்க வந்து லைவ் வந்து வாசிக்கிறாங்க. லைவ் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு சில கமெண்ட் வந்து நமக்கு காட்டாது. ஏன்னா அவங்க மட்டும் வாசிக்கிட்டே போகிறாங்களே, எப்படி வந்து லைவில் நம்மளும் தானே இருக்கோம், நமக்கு காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இருக்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் ஒரு 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே டிஸ்கிரிப்ஷன், வியூ சேனல், குவாலிட்டி, லைவ் சார்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அந்த சார்ட் ஃபில்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல் மெசேஜ் கொடுக்கணும். நீங்களும் தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணின எல்லா மெசேஜும் காட்டும். அவங்களுக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ண எல்லா மெசேஜும் உங்களுக்கும் காட்டும்.
இப்போ இதில் ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அது என்ன அப்படின்றத மறுபடியும் நம்ம லைவ் போய் பார்க்கலாம். ஓகேவா? அது என்னன்னா லைவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே செட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நெக்ஸ்ட்டு டைரெக்டாக கொடுத்துக்கிறேன். கோ லைவ் கொடுத்துக்கிறேன். இப்போ லைவ் ஸ்டார்ட் ஆகுது. லைவ் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எப்படி தெரியுது அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியலை. ஏன்னா நம்ம வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு பக்கமாக கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தான் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதில் போயிட்டு செட்டிங்ஸில் ஆஃப் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். மொபைலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் சிம்பிள், ஒரு வீல் சிம்பிள் மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்கொயராக சில கேம்லிங் சிம்பிள் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களோட மொபைலில் காட்டுதா என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செட்டிங்ஸ் சிம்பிள் லெஃப்ட்டு கீழே கார்னரில் கண்டிப்பாக ஒரு வீல் மாதிரி ஒரு செட்டிங் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி இதில் ஆல் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த செட்டிங்ஸவே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோமேட்டிக் சார்ட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து என்ன லாங்குவேஜில் டைப் பண்ணுறாங்களோ அந்த சேம் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே விசிபிள் ஆகும். நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எப்படி லைவ் போடுறதுன்னு. ஓகே, ஒரு லைவ் போடுறத வந்து கம்ப்ளீட்டாக நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், இதில் சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம். இப்போ லைவை க்ளோஸ் பண்ணிடுவோம்.